சக்தி, என் தங்க பிள்ளையே, நீ இதுவரை என்னிடம் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது கூட என்னிடம் உன் மனதில் உள்ள வலியை சொன்னாயல்லவா? அம்மா, கஷ்டங்கள் காலப்போக்கில் என் மனதிலிருந்து மறைந்து விடுகிறது. காயங்கள் என் கண்களில் வலியும் கண்ணீரோடு சேர்ந்து கரைந்து விடுகிறது. ஆனால் நான் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவு பெறாமலே காலம் முழுவதும் வலிகளோடு போய்விடுமோ என்ற பயம் எனக்குள் அதிகமாக தொற்றிக்கொண்டது அம்மா. நானும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் இன்று விடியும் இந்த நேரம் பொன்னான நேரமாக இருக்கக்கூடாதா என்று கனவுகளோடு காத்திருக்கிறேன். கனவுகள் கனவுகளாகவே போய்விடுகிறதே தவிர நல்ல நினைவுகளாக மாறாதா என்ற ஏக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா என்று என் பிள்ளை நீ மன வருத்தத்தோடு உன் கவலைகளை சொல்லிவிட்டாய். தங்கமே, எப்பொழுதுமே உன்னிடம் நான் சொல்வது ஒன்று மட்டும்தான். எதை நினைத்தும் கலங்காதே, தைரியமாக இரு. சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்தால் அது நிஜமான ஒரு சந்தோஷமா? யோசித்து பாரேன். தினம் தினம் சந்தோஷம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள மனம் உன்னிடம் வராது. அதனால்தான் சில கஷ்டங்கள் வருகிறது. வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்துவிட்டால் உனக்கு கிடைத்ததின் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் அல்லவா? அதனால்தான் சிலவற்றை நீ அடைவதற்கு முன்பாக பலவற்றை இழக்கிறாய். பலவற்றை இழந்தால்தான் உன் மனதிற்கு பிடித்த ஒன்று உன்னை நோக்கி வரும். இதுதான் அனைவரின் வாழ்க்கையிலும் நடப்பது. சந்தோஷமாக வாழ்பவர்கள் எல்லாருமே நிச்சயமாக ஏதோ ஒன்றை இழந்துதான் அவர்கள் சந்தோஷத்தை வாங்கி இருப்பார்கள். அவர்கள் இன்று சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களின் சந்தோஷத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் சோகங்கள் உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு சோகங்கள் ஒளிந்திருக்கும். பல காயங்களை கண்டிருப்பார்கள். கண்களில் அளவில்லாத கண்ணீரும் வந்திருக்கும். இதுதான் அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அதனால் என் வாழ்க்கையில் மட்டும்தான் கண்ணீர், நான் மட்டும்தான் கவலைப்படுகிறேன், நான் மட்டும்தான் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கவில்லை என்று புலம்பாதே. நிச்சயமாக நீ நினைத்தாய் அல்லவா, இன்று விடியும் விடியல் எனக்கு பொன்னான நேரமாக இருக்கும் என்று. அந்த விடியல் உன்னை நோக்கி வரும். அதுவரை நீ பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் கடந்து கொண்டே செல். நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும் தங்கமே.